புதுக்கோட்டை மாவட்டம் திருமயத்தில் கனிம வள கொள்ளைக்கு எதிராக போராடிய ஜபகர் அலியை வந்து கடந்த சில நாட்களுக்கு முன்னு படுகொலை பண்ணிட்டாங்க. ஒரு சமூக செயற்பாட்டாளராக இந்த படுகொலையை எப்படி பார்க்குறீங்க? இந்த படுகொலை இது ஒரு மிகப்பெரிய அச்சுறுத்தலை தமிழ்நாடு முழுக்க அனுப்பியிருக்கு அப்படின்னு நான் பார்க்குறேன். காரணம்? ஏன்னா தமிழ்நாடு முழுக்கவே செயற்பாட்டாளர்கள் ஏற்கனவே அச்சுறுத்தலுக்கு உள்ளாயிட்டு இருக்கிறாங்க. ரொம்ப முக்கியமாக கனிம வள கொள்ளை அடிப்பவர்களிடமிருந்து. இந்த கனிம வள கொள்ளை அப்படிங்கிறது தமிழ்நாடு முழுக்க நடக்குது. பல இடங்களில் நாங்கள் திருநெல்வேலியிலாம் 700 கோடி ரூபாய்க்கு எப்படி நடக்குதுன்னு ஆதாரங்களோட வெளிக்கொண்டு வந்திருக்கிறோம். ஆனால் இப்போ அந்த திருநெல்வேலியிலேயே பார்த்தீங்கன்னா நாம் வெளிக்கொண்டு வருகிறோம். அங்கே இருக்கக்கூடிய ஒவ்வொரு ஊர்லேயும் அதை எதிர்த்து போராடக்கூடியவங்க இருக்கிறாங்க. எல்லா ஊர்லேயுமே இந்த பிரச்சனையை எதிர்த்து இவ்வளவு பெரிய பிரச்சனையாக மக்களுக்கு இருக்குது அப்படின்னும்போது ஒரு சில பேர் தைரியமாக அந்த மாதிரி வருபவர்கள் மிரட்டப்படுகிறார்கள்.